சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து கிண்டியில் உள்ள எமது செய்தியாளர் எழிலிடம் கூடுதல் கேள்விகளை முன்வைக்கலாம். எழில், சென்னையில் பார்த்தீங்கன்னா தற்போது கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து வருகிறது. நீங்க எங்க இருக்கீங்க? எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? சௌதாமணி, இப்போ நம்ம சென்னையில் கிண்டியில் இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், இன்னும் 24 மணி நேரத்தில், அதாவது இன்று முதல் வடகிழக்கு பருவமழை சென்னையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தீவிரமடையும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று மழை பெய்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்லலாம். அதற்கான அறிகுறிகளாகத்தான் இன்று காலை முதலே சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அடையாறு, கிண்டி, அசோக் பில்லர், வடபழனி, நீலாங்கரை என பல்வேறு பகுதிகளில் பரவலாக இந்த மழையை நாம் பார்க்க முடிகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக கிண்டியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதியில் கனத்த மழை கனமழை பெய்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளானார்கள். வாகனத்தை இயக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. தொடர்ந்து இப்படியாக சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இப்பொழுது மழை பெய்து அந்த தண்ணீர் தேங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு ரேஸ் கோர்ஸ் பகுதி என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். குளம் போல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதை ஒட்டி பேருந்துகளும் வாகனங்களும் ஊர்ந்து செல்லுகின்ற காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி சென்னையில் பரவலாக இது போன்ற காட்சிகள் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தேங்கிய வண்ணமாக இருக்கிறது. ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, அது மட்டுமல்ல சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் எல்லாம் கலந்து பேசியிருந்தார்கள். நேற்று அதற்கான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடையும் பொழுது எப்படி அதை நாம் எதிர்கொள்வது? சென்னையில், அதாவது சென்னையில் சாதாரண மழைக்கே தண்ணீர் என்பது மழை நீர் குட்டை போல குளம் போல பல இடங்களில் தேங்கி நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே வடிகால் வாரியத்திற்கான அந்த வடிகால் அமைக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் அமைப்பதற்கான கால்வாய் அமைக்கும் பணி தற்போது இந்த பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்திருந்தாலும் தற்பொழுது குறையாக இன்னும் பல இடங்களில் அந்த பணிகள் முடிவடையாத இருக்கின்ற நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. மழை காலத்துக்கு முன்பாகவே, அதாவது இப்பொழுதுதான் மழை என்பது ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த மழை தீவிரமடைவதற்குள்ளாக இதுபோல மழை நீர் வடிகால்வாய்களை அமைப்பதற்கான பணிகளை முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்படி தமிழகம் முழுவதிலுமாக மழை தீவிரமடையும் பட்சத்தில் அதை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்க வேண்டும் என்பது பொதுவான ஒரு கோரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் சென்னையில் இன்று அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்று பெய்த இந்த மழைக்கு மழை நீர் என்பது பல இடங்களில் குளம் போல தேங்கி நிற்கின்ற காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, மாநகராட்சி ஊழியர்களும் இதில் பெரும்பாலானோர் இந்த மழை நீரை வெளியேற்றுவதற்காக பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மழை நீர்களை வெளியேற்றுவதற்கான மெஷின்கள் மூலமாக, இயந்திரங்கள் மூலமாக, நீர் உறிஞ்சுகின்ற இயந்திரங்களை வைத்து அவர்கள் இந்த பணியை பரவலாக செய்து வருகிறார்கள். இன்னும் மழை என்பது தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இன்னும் 1 மாத காலம், அதாவது 40 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் இதுபோல மழைகள் நீர் தேங்காத வண்ணம் பல்வேறு நடவடிக்கைகளில் அரசு துரிதமாக இறங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போல நடைபாதைகளில் உறங்குகின்ற மக்கள் சென்னையில் பரவலாக இருக்கிறார்கள். அவர்கள் மழை காலம் தீவிரமடைவதற்கு முன்பாக எங்களுக்கு குடியிருப்புகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள்.